பழைய இரும்பு கடையில் இந்த சோலார் லைட் வந்து 15 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. சோலார் பேனல் தனியாக உடஞ்சி போச்சு. எந்த ப்ராப்ளத்தினால தூக்கி இரும்பு கடையில் போட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்து சுற்றி இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம். உள்ளே இருக்க பேட்டரி நல்லா இருக்கா, லைட்டெல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மோஷன் சென்சர் ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கு. அது ப்ராப்ளம்லாம் நம்ம த்ரூ பண்ணி டேரக்ட் லைனாக கொடுத்துக்கலாம். இப்போ சைடில் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியில் சார்ஜ் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். போர்டு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. போர்டு ஃபுல்லாக வந்து தண்ணி பட்டுருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நார்மலாக ஒரு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கிறோம். பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்னஸாக எரியுது. லைட் வந்து நான் டேரெக்டாக த்ரூ பண்ணிட்டேன். அப்போயும் லைட் எரியுது. இப்போ வந்து சோலார் லைனும் கட்டாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், சால்விங் பண்ணி பவர் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டோம். பவர் வருது. சோலார் பேனலும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் சோலார் பேனலில் அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடிச்சுட்டு இதில் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. இதோட நைட் வியூவும் நான் காட்டுறேன். அதுவும் பாருங்கள், நைட்லேயும் செம்ம வெளிச்சமாக இருக்குது. இது என்னடா சும்மா அவன் இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வர பொருள் எல்லாமே உடனுக்குடனே ரெடி பண்ணுறான் அப்படின்னுலாம் இல்லை. பேக்ரவுண்டில் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலார் லைட்டில் இருக்க வெளிச்சத்தில் தான் நான் இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், தெரியுதா? அந்த சோலாரில் இருக்க லைட் வெளிச்சத்தில் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாரிட்டியை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு, எந்த அளவுக்கு பிரைட்னஸாக இருக்குது என் ஃபேஸில் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்.